எங்கள் நேசுக்கு நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலை எங்களை தகுதிப்படுத்தின தயவுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தப்படுத்தி இந்த சமூகத்தில் ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் சிலாக்கியத்தை கத்த கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கர்த்தருடைய பிரசன்னத்தினால் வல்லமையினால் கடந்து போகிற எல்லா இடங்களிலும் இந்த மாறாத கிருபை எங்களை பாதுகாத்து பலப்படுத்தின தயவுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையில, பாடல் வேலை, ஆராதனை வேலை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த மகிமை பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒவ்வொரு காரியங்களும் தெரியகதை நீர் ஆளுகை செய்து நடத்தும்படியாக நன்றி சொல்லுங்கள். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை என்னை ஜீவனோடு சுகத்தோடு இந்த நாளை ஆராதிக்கும்படி கர்த்தர் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாக்கோபை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தைப்படி யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, உங்களை என்னையும் தேவனாய் கர்த்தர் பள்ளிகி பெருக பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய கரணமோடு கூட இருக்கும்போது அசாதாரணமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம சிறு கூட்டமாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களை என்னையும் ஆராதிக்கிற தேவன், மகிமையுள்ள தேவன், பெரியவராகவே நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாமே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லலாம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும். உன்னை உண்டாக்கியவர், உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர். நல்ல விசுவாசத்தோடு கர்த்தரை மையப்படுத்தலாம். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய். உன்னை உண்டாக்கியவர், உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை,
எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கியவர் உன்னை ஆமென் ஆமென். எந்த தீங்கு உன்னை எந்த தீங்கு உன்னை ஒன்றும் உன்னை உண்டாக்கியவர் உன்னை உண்டாக்கியவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. வியாதிகள் வருவதில்லை. இல்ல இல்ல இல்ல. வாதைகள் தொடர்வதில்லை. இல்ல இல்ல இல்ல. வியாதிகள் வருவதில்லை. இல்ல இல்ல இல்ல. வியாதிகள் தொடர்வதில்லை. இல்ல இல்ல இல்ல. ஆண்டுகள் முடிவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கியவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக முன் செல்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆமென். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் உன்னை உண்டாக்கியவர் உன்னை உண்டாக்கியவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை நடந்து செல்கிறார். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. எந்த தீங்கு உன்னை ஒன்றும் அழைத்தவர் கைவிடுவாரோ அழைத்தவர் கைவிடுவாரோ. இல்ல இல்ல இல்ல. தெரிந்தவர் விட்டிடுவார். உங்களை என்னை அழைத்தவர் கரத்தை பிடித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இல்ல இல்ல இல்ல. தெரிந்தவர் விட்டிடுவாரோ. இல்ல இல்ல இல்ல. பெயர் சொல்லி அழைத்த தேவன் பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கியவர் உன்னை உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கியவர் உன்னை உண்டாக்கியவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை நடந்து தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கியவர் நடந்து செல்கிறார். நடக்கிற வழியில் அவரை நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. நீ நடக்கும் வழிதனிலே நித்தம் உன்னை நடத்திடுவார். நீ நடக்கும் வழிதனிலே உன்னை நித்தம் நடத்திடுவார். உந்தன் ஆத்துமாவினை தினம் திருப்தியாக்கிடுவார். உந்தன் ஆத்துமாவினை தினம் திருப்தியாக்கிடுவார். நாம் கர்த்தரின் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தரின் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. நீ அவரை கூப்பிடுவார் மறு உத்தரவு அருள்வார். நீ அவரை சத்தமிடும்போது நீ சத்தமிடும்போது இதோ இருக்கிறேன் என்பார். நீ சத்தமிடும்போது இதோ இருக்கிறேன் என்பார். நாம் கர்த்தரின் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தரின் உள்ளது. வருஷத்தை நன்மையினால் முடி சூட்டி மகிழ்கின்றார். நன்மை
ஆவியினால முடிசூட்டி மகிழ்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதின் பாதை முழுவதிலோ நெய்யாக பொழிய செய்தார். அதின் பாதைகள் முழுவதிலோ நெய்யாக பொழிய செய்தார். நாம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடினவள் ஆண்டுடைய சமூகத்தில் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை, சிறுவேலின் சிறு கூட்டமை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை விட உங்க கூட என் கூட அவர் இருக்கும்போது, நீங்களும் நானும் அவரை கூப்பிடும் போது மறு உத்தரவு நம்ம கொடுத்து நம்ம அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தரை மையப்படுத்தலாமே. உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்தவர் மாற மாட்டார். மனிதர்கள் எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள், மனிதர்கள் மாறலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்தவர் வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனாய் இருந்து வாக்கு தத்தங்களை உங்களுக்கு எனக்கு நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பதற்கு நீங்க உண்மையுள்ளவராகவே இருக்கீங்கப்பா. எங்க வாழ்க்கையில எங்களை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிற தேவனே உயர்த்துகிறோம். ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தேவைகளை காட்டில் நீங்க பெரியவராகவே இருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. அற்புதம் செய்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்கு நீங்க உண்மையுள்ளவராகவே இருக்கீங்கப்பா. நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்ற ஆபிரகாம் வாழ்க்கையில நீங்க ஆராதிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம் நம்பிக்கையோடு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களை, சூழ்நிலைகளை காட்டிலும் நம்ம வாழ்க்கையில் அவர் சொன்னதை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல போறீங்க ஆண்டவர் நோக்கு. ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம். வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா 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 ஏசையா. வாக்களித்த எத்தனை பேர் விசுவாசத்தோடு வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க போறீங்க? வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து கர்த்தரை மையப்படுத்தலாமே. ஆமென். தகப்பன் வாக்களித்த என் வாழ்வில் அவர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஆமென். என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா ஏசையா. ஆமென். ஏசையா. எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேனா. என் எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேனா.
எல்லாமே செய்து முடிப்பே. என் சார்பில் எல்லாம் செய்து முடிப்பே. எல்லாம் செய்து முடிப்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் தேவையெல்லாம் நீதானையா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் தேவையெல்லாம் நீங்க தான் ஒரே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஏசையா 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 ஏசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. தகப்பன் வாக்களித்த என் வாழ்வில் நிறைவேற்றுவே. பட்ட பகல் போல என் நீதியை விளங்க செய்வே. பட்ட பகல் போல என் நீதியை விளங்க செய்வே. நோக்கி அமர்ந்திருப்பே. உமக்காய் காத்திருப்பே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? ஆண்டவர் நோக்கி உமக்காய் காத்திருப்பே. என் தேவையெல்லாம் நீதானையா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் தேவையெல்லாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஏசையா 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 ஏசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. தகப்பன் வாக்களித்த பரம தகப்பன் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிக்கிற நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். என் தேவையெல்லாம் நீதானையா. தேவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையெல்லாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாட்கள் எல்லாம் ஏசையா 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 ஏசையா. பாதத்தில் வைத்து விட்டே என் பாரங்கள் கவலைகள். பாதத்தில் வைத்து விட்டே பாரங்கள் கவலைகள். தள்ளாட விட மாட்டே. தாங்கியை நடத்தி செல். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவர் நோக்கி தாங்கியை நடத்தி செல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். தாங்கியை நடத்தி செல்வே. என் தேவையெல்லாம் நீதானையா. தேவனுள்ள நாட்கள் எல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா. நாட்கள் எல்லாம் ஏசையா 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 ஏசையா. என் தேவையெல்லாம் நீர்தானையா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் தேவையெல்லாம் நாம் நினைவு
நினைவுகள் எல்லாம் அறிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாட்கள் எல்லாம் இசையா 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 நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் நினைவுகளை வேண்டுதலே அவர் அறிந்திருக்கிறார். கண்டிப்பா பதில் தருவதற்கு உண்மையாகவே இருக்கிறார். நிம்மதி ஆமே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி ஆமே நன்றி நன்றி. அரசாளும் தெய்வம் அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன்னாமம் சொல்லி ஓய்வேண்டி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். நாமம் சொல்லி உள்ள மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே கூக்குரல் கேட்பவர் நன்றி 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 ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய். எத்தனை பேர் உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளாயிருந்து அவர் வாக்கு தத்தங்களை வாழ்க்கை நிறைவேற்றுகிற காலங்களில் வந்திருக்கிறோம். உள்ள மகிழ்ந்திருப்பே. தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்கிற காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற வார்த்தைப்படி சங்கீதம் 102 சங்கீதம் 13 வசனத்தின்படி உங்களுக்காக நான் எனக்கான அந்த குறித்த நேரத்தில் தேவன் எழுந்தருளி உங்களுக்கும் எனக்கு இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பதற்கு விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாறுவதில்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையினோட வாழ்க்கை நிறைவேற்றி முடிப்பதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை மையப்படுத்தும் ஆராதிப்போம். நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை காணும்படியான காரியத்தை செய்வதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். எல்லா மகிமை எல்லா புகழும் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரும் இயேசு நல்ல பிதாவே ஆமென். வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்காக நன்றி. இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒரு வாரமும் ஆராதனையை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த வெடியாடியோர் காடி வேலையை பங்கு வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயற்கை காலசன சாதம் கரடு தடையில்லாமல் கிடைத்து நான் எனக்கு சிறுமை பெருகும்படி இந்த வார்த்தையின் மூலம் அநேக சென்று விடுதலை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாமத்தை மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுக்குறோம். மறைத்து கொள்ளுங்கப்பா, நீங்கள் பேசுங்க, உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த வார்த்தைகள் தடையில்லாமல் பேசுவதற்கு பரிசுத்த ஆவியான் எனக்கு உதவி செய்யுங்க. என்னை மறைத்து எனக்குள்ளேருந்து நீங்கள் செயலாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவனாண்ட பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை ஆன்லைனில் பார்த்து ஒரு வாரம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். பாடல் ஆராதனை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் செய்தி ஒன்றா பாடுகிற பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட அன்பாடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை வைத்துவோம். பாட்டினால் அவரை துதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனா இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தேன். தகப்பனா இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தேன். தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். அரண்டவை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். அரண்டவை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். தாங்கள் பரிசுத்தாவின் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏசாயா 43:18-19 சொல்லப்பட்டபடி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் கடந்த காலம் நடந்தவைகளை பேசினவைகளை சிந்தித்து நிறைய நேரம் அழுது சோகத்துக்குள்ளே போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் அமைதியாக செயலற்று போகிறது காரணமே கடந்த கால சிந்தனைகள், கடந்த கால நிகழ்வுகள், செயல்கள் இதையே நினச்சிட்டு நாம் செயல்பட முடியாத செயலற்று போகிற நிலைமையில் தள்ளப்படுகிறோம். எல்லா மனிதர்களும் அதான்.
ராஜாவாக இருந்தாலும் கடைசி குடிமகன் வரையும் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மன போராட்டங்களை கடந்து தான் வாழ்க்கையை நம்ம வாழணும். இதுக்கு ஒரு முடிவு. நம்முடைய பழைய காரியங்கள், பழைய சிந்தனைகள் நினச்சி இந்த ஆண்டில், இந்த மாதத்தில் நடந்த சம்பவங்கள் மறக்க முடியல, அதை நினச்சி அழுகிறது. இந்த காலகட்டங்களில் ஒரு காலத்தில் பொருளாதாரம் நடந்த சம்பவங்கள், இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரிவினைகள், பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் நினச்சி நிந்தனைகள், பல நேரம் நம்ம வாழ்க்கையில் வந்த ஏமாற்றங்கள், தோல்விகள், இதை நினச்சிக்கிட்டே அப்படி நடந்துருச்சே, இப்படி இருந்துருச்சே, இப்படி இருந்திருக்கலாம், அதனால் இப்படி செய்ததுனால இப்படி செய்திருக்கலாமா, இப்படிலாம் தேவையில்லாத குழப்பங்களை நினச்சி குழம்பி கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் நீங்களாம் இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காது, இப்படி பேசியிருந்தால் இப்படி இப்படியெல்லாம் பேசுனதை குறித்து, நடந்ததை குறித்து அதையாவது ஒன்றை சிந்தித்து நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய சூழ்நிலைகளையும், நம்முடைய சுவாபங்களையும், நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களையும், இப்படிப்பட்ட எண்ணங்கள், செயல்கள் அநேக ஆசீர்வாதங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்கக்கூடாது, பூர்வமான சிந்திக்கக்கூடாது. கடைசி நாட்களிலே பூர்வமானவைகள் அப்படின்னா, உலகம் தோன்ற நாள் முதல் இதுவரையும், நேற்று வரையும் நடந்த சம்பவங்கள்லாம் பூர்வமானது. அதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே வேண்டாம். அடுத்து இந்த நாளிலிருந்து, கடந்த நாட்களிலிருந்து இதுவரையிலும் நம்ம வாழ்க்கையில் நடக்காத ஒன்று, அதுதான் அபூர்வமானது. எந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆங்கிற வார்த்தையை இழுத்த உச்சரிச்சிட்டா அது எதிர்மறை ஆயிரும். நியாயத்துக்கு முன்னாடி ஆனா போட்ட அநியாயமாக மாறி, ஆங்கிற எழுத்து வந்துட்டா எதிர்மறையான கருத்துக்களை, அதே மாதிரி இந்த பூர்வமானதை மறைக்கணும்னா, ஒரு அபூர்வமான காரியம் நடக்கணும்னா பூர்வமானவைகளை சிந்திக்கிறத, நினைக்கிறத விட்டுணும். வாசிக்கலாம் 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி. பழசெல்லாம் ஒளிஞ்சு எல்லாம் புதுசு. கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வாழ்க்கை வரும்போது பழசெல்லாம் மறந்து ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை, புதிய சிருஷ்டிப்பனுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நோக்கி போயிட்டே இருக்கணும். இன்றைக்கு அதைத்தான் பழைய நினைவுகள், பழைய காரியங்களை குண்டோடு அழிச்சிருங்க. இன்றைக்கு அநேக மக்கள் கடந்த காலத்தையே சிந்தித்து, கடந்தவைகளையே பேசி பேசி, பழசையே பேசி புளிச்சு போனாங்க. பழையதுன்னா புளிச்சு போச்சுன்னு சொன்ன மாதிரி, பழைய காரியத்தை பேச பேச அது புளிச்சது தான். பழைய காரியம் எப்படி புளிச்சு போனதோ அதே மாதிரி பழசை பேச பேச அது புளிச்ச மாவு தான். கொஞ்சோண்டு புளிச்ச மாவு எல்லா மாவும் உப்பு பண்ணும். நீங்கள் பலதை பேச 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 அது உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கையை மாறி வாழ்க்கையை விரக்தியான எண்ணத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தையே நினச்சிக்கிட்டே இருந்தனால தான் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த வனாந்தர வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த நன்மைகள், ஆசீர்வாதங்களை, அந்த மகிமையின் மேகத்தை, அக்னி ஸ்தம்பத்தை, கர்த்தர் நடத்தின விதங்களை அவங்க அனுபவிக்க முடியாமல் வாழ்க்கையில் அதை சந்தோஷத்தை, மகிழ்ச்சிகரமான பிரயாணத்தை அவங்க ரொம்ப துக்ககரமாக கொண்டு போனாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான். கடந்ததை மறந்துடுங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க, புதுசாக நினைங்க, புதிய காரியமாக நினைங்க.
ஆனால் அப்போதும் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆமாம், எகிப்தை நினைக்க நினைக்க அவங்க வாழ்க்கையில் வந்து அடிமைத்தனத்துக்குள்ளே போனான். நல்ல ஒரு வனாந்தரத்துக்குள்ளே வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆண்டவர் அப்போ அந்த ஒரு வேலை கிடையாது, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி துதிச்சுக்கிட்டே போக வேண்டியதான், பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. பகலில் நிழலாக வருது, கொடையாக வருது, இரவில் வெளிச்சமாக இருக்குது, நல்ல உணவு, நல்ல பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டே நல்ல ஒரு வனாந்தர பிரயாணத்தில் தேவனோடு மகிழ்ச்சிகரமான பிரயாணம். செங்கடலை பார்த்தா தன்னால் பிளந்து விடுது, கண்மலையை பார்த்தா தண்ணி சொரந்து வருது. எவ்வளவு அற்புதமான செயல்களை கண்டு ரசிக்கிறத விட்டுட்டு வாழ்க்கையில் எல்லாமே எகிப்தையே நினச்சி எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு எகிப்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், எகிப்தில் நல்லா இருந்திருக்கும், இப்படி பழசையே நினச்சி வாழ்க்கையில் முறுமுறுத்து முறையிட்டு கசந்து அவங்கள பார்க்குறது பூரா பிரச்சனையாக தான் தெரிஞ்சுது. பலமான தேசமும் அவங்களுக்கு முன்னாடி அந்த ராட்சிதராக தான் தெரியுது, ஏனோக்கு புத்தராக தான் பார்க்குறான். அதுக்கு பின்னாடி இருக்கிற வளம் நிறைந்த தேசத்தை பார்க்குறல, முன்னாடி ஆண்டவரை வச்சு பார்த்துருந்தா அந்த வளமான தேசம் மகிழ்ச்சியை தந்துருக்கும். இவங்க ஏனோக்கு புத்திரனை பார்த்த உடனேயே அந்த வளம் நிறைந்த தேசமும் இவங்களுக்கு ஒரு வனாந்தரமாக மாறிடுச்சு. கர்த்தருடைய ஆவியானவரோட பேசி கொண்டு இருக்கிறார். இயேசுவை முன்னே நிறுத்தி பார்த்தீங்கன்னா மலை கூட விலகி நிற்கும். நீங்கள் மலையை பார்த்துக்கிட்டே நின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மலைச்சு போயிடுவீங்க. உங்கள் பார்வை தான் சரியில்லை. தரிசன பார்வை, விசுவாச பார்வை வரட்டும். கர்த்தர் செய்தியின் மூலமாக இந்த கேட்குறவங்களுக்குள்ள ஒரு புதிய தரிசனத்தை கர்த்தர் உருவாக்குவாராக. ஆமாம், பிரச்சனையிலே பார்க்காதீங்க, பிரச்சனையை தாண்டி தீர்வை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு பாவியாவே பார்க்காதீங்க, ஒரு நாள் நீதிமானா வாழ்வாங்கிற பார்வையை பாருங்கள். ஆபிரகாமை கேட்டால் சொல்லுவார், சரீரம் செத்து போகிறத அவர் பார்க்கல, சாராளுடைய கற்பம் செத்து போனதை பார்க்கல, பட்டு போனதை பார்க்கல, அதை விட மேலா வாக்குத்தத்தம் பண்ணினதை முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் அவர் இல்லாதவளை இருக்கிற போல நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோ அதை நம்பினார். ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்குற நேரம் உங்கள் பிரச்சனை தீர்வு வருமா அப்படி நம்ப முடியாத ஒரு நிலை இருந்தாலும் நம்புங்க. கர்த்தர் சொன்னால் நம்புங்க, அவர் சொன்னால் நடக்கும். அது பிரச்சனையாக பார்க்காதீங்க, தீர்வாக பாருங்க. ஒரு கடன் சுமையாக பார்க்காதீங்க, விடுதலை பெற்ற அனுபவமாக பாருங்க. இங்கே கொடுக்கிறவங்களா பாருங்க. உங்களுடைய பார்வை ஒரு புதிய தரிசனத்தை கொண்டு வரட்டும். பட்டையை உரிச்சி வெட்டி போட்ட தண்ணியை குடித்த அந்த ஆடுகள் எல்லாம் தனக்குள்ளே இருக்கிற அந்த வரி புள்ளியெல்லாம் பார்த்தது, அப்படியே பார்த்து அது அப்படியே விசுவாசித்தது, அது வாழ்க்கையில் அப்படியே அங்கீகரித்ததுனால தான் அதோடு கோஆப்ரேட் பண்ணது. அந்த ஆடுகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு இனவிருத்தியை கொண்டு வந்தது. இந்த விசுவாசத்தினாலே அந்த நன்மையை சோதரிச்சுக்கிடுச்சு. நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஒரு வனாந்தர போன இடத்துல ஒரு வயல்வெளியாக பாருங்கள். ஸ்தோத்திரம். இல்லாத வேலை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். ஆபிரகாமை பார்த்து மேலே பார்த்தா வானத்து நட்சத்திரம், கீழே பார்த்தா கடற்கரை மணல். அவனுக்கு மேலே பார்க்கும் போதும் ஆண்டவர் பண்ணின பார்க்கவும் சந்ததி இவ்வளவாய் பெருகும். என்ன முடியுமா? நான் நினச்சிக்கிறேன், நான் அப்படி யோசிக்கிறேன். எண்ணி பார்த்துருவேன், எத்தனை எண்ணுவார். அவரால் கழுத்து வலிச்சு போகும். அவர் தருகிற ஆசீர்வாதத்தை அண்ணாந்து பார்த்தா கழுத்து ஒடியும், கீழே பூமியை பார்த்தா கண்ணு பூத்துரும். கடற்கரை மணலை என்ன முடியுமா? அப்படி யோசித்து பாருங்க. ஆவியானவருடைய மகிமைக்குள்ளே இருந்து பாருங்க. அவருடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை என்ன முடியுமா? கிரகிக்க முடியுமா? அவர் சர்வ ஞானி, சர்வ யாவி, எங்கு நிறைந்தவர், எல்லாம் வல்லவர். யோசித்து பாருங்க. ஒரு குழந்தை இல்லை, ஒரு அடி நிலம் இல்லை, இந்த தேசத்தையே உனக்கு சொந்தமாக்கி கொடுத்த அப்படியே விசுவாசிச்சார். அவர் கடந்து போய் பல ஆயிரங்கள் ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் விசுவாசத்தோடு மரித்தார். ஆபிரகாம் அந்த சந்ததியில இஸ்ரேல் தேசமாக பெண் சந்ததி புரஜாதியாக நாம் இருக்கிற வேதத்தை படித்து அதில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினதை நாம் கண்கூட பார்க்குறோம்ல. விசுவாசிங்க.
பூர்வமானது நினைக்க இதுவரையிலும் உலகம் தோன்றின நாள் முதல் இதுவரையும் காணாத ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அப்படி பாருங்க, எப்படின்னா இதெல்லாம் நடந்தது நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி மகிமையான காரியத்தை செய்வார் ஆண்டவர். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முந்தின நினைக்காத, பூர்வமான சிந்திக்காத புதிய காரியமாக பாரு. கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில், ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில். ஏசாயா தீர்க்கதரிசனம் 28வது அதிகாரம் 21 இன்னைக்கு வாசிக்கலாம். கர்த்தர் தமது கிரியாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும். அவருடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியை? அபூர்வமான கிரியை. இந்த பூர்வ காலத்தை விட்டுட்டா அபூர்வமான செயல்களை நீங்க பார்க்கலாம். முந்தினவங்களை மறந்துருங்க, பூர்வமான சிந்திக்காதீங்க. இப்போ ஒரு புதிய செயல் தோன்றும், புதிய காரியம் தோன்றும். அது கூர்ந்து கவனித்து பாருங்கள்ங்கிற ஒரு முடிவு இருப்பில் கூர்ந்து கவனியுங்கள். ஜனங்கள் அன்றைக்கு கூர்ந்து கவனிக்கல. அந்த பூர்வமான அந்த 430 வருஷம் எகிப்தையே நினைச்சுக்கிட்டு இருக்க அவங்க பிரயாணம் இருக்காங்க. எப்போ நினைச்சாலும் அவங்க வாய்க்கு வார்த்தைக்கு வார்த்தை எகிப்து. அப்போ இன்னும் அவங்க வாழ்க்கையில் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் தான் நினைக்கிறாங்க. என்ன காரியம் இருந்தாலும் 430 வருஷம் அடிமைத்தனத்தை விடுதலை பெற்று ஒரு வளமான வாழ்க்கைக்கு நேராக நம்ம புறப்படுகிறோங்கிற வார்த்தையை விசுவாசிக்காதனால, அது அவிசுவாசத்தினாலேயே அவங்க வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கல. சிலர் அந்த விசுவாசம் இல்லாதனால அவிசுவாசமாகவே வாழ்க்கையில் வாழ்ந்து நிம்மதி இழந்துக்கிட்டே, சமாதானத்தை இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு ஆண்டவர் அற்புதமான நடத்துதல், எவ்வளவு விதமான மகிமையான காரியங்களை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான கிரியைகளை எதை சொல்லுகிறது? ஆண்டவர்களுடைய கிரியைகளை மறந்தார்கள், இரட்சகரை மறந்தார்கள், கோபம் மூட்டினார்கள். அப்பத்தை தண்ணீரை கொடுத்துட்டாரு, கண்மலை அடித்து. அப்பத்தை கொடுக்க முடியுமா? இறைச்சியை தர முடியுமா? அவரை பரீட்சை பார்க்குறாங்க, அவரை பரியாசம் பண்ணி பார்க்குறாங்க. ஆண்டவர் வனாந்தரத்தை இத்தனை லட்சம் பேர் கொடுக்க முடியுமா? ஆண்டவர் அதை கேட்டார். அது தேவ பிள்ளைகள் கடந்த காலத்தில் கடந்த சம்பவங்களை பேசி ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க, துயரப்படுத்தாதீங்க. நீங்கள் முத்திரையை பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். அபூர்வமான கிரியைகள் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சிம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். பராசிம் மலையில எழுந்தது போல. அப்போ அங்க ஆண்டவர் எப்படி? பராசிம் அப்படின்னா தேவனுடைய திருப்பு முனை. எப்படி அந்த இடத்துல காரியங்களை, பிரச்சனையை திருப்பினார்? அந்த இடத்துல தேவன் இறங்கி எப்படி காரியத்தை நடத்தினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல்ல 5வது அதிகாரம் 17 ஒரு 22-24 வருஷம் வரை தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை ராஜாவாக பதவியில் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி 17 வயசில் ராஜாவை ஆக்கின உடனே எல்லாரும் கூப்பிட்டு சாமுவேல் ராஜா அபிஷேகம் பண்ணார். யாரும் கண்டுக்கடல விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ஆடு மேய்க்க போயிட்டார். ஒரு கோலியாத்தை முறியடிக்க ஆள் தேவை. அப்போ ஒரு ரட்சகானா கோலியாத்தை முறியடித்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மீட்பராக செயல்பட்டார். அப்போவும் தாவீது செய்த மகத்தான செயல்களை, கர்த்தர் செய்த மகத்தமான காரியங்களை அவங்கெல்லாம் சவுல் கொண்டது 1000, தாவீது 14 பாடியெல்லாம் துதிச்சு அவனுக்கு நல்ல ஒரு தேங்க்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு நல்ல ஒரு யுத்த வீரனாக இருக்கான்னு சொல்லி சவுல்
தன் மகளை கொடுத்து மருவானாக்கி அப்படியாவது இவனை யுத்த தலைவனா நம்ம ராஜ்யபாரத்தில் வச்சுக்கிறான்னு சொல்லி அவரும் எடுத்து பயன்படுத்தி கடைசியில் அவனை கண்ணியில் போட மாதிரி வலையில் போட்டுட்டு காலமெல்லாம் அவனை கொலை செய்ய தேடி பல தேசங்களை ஓடி ஓடி அலைஞ்சி பல தேசத்து ராஜாக்கள் தாவீதை தேட ஆரம்பிச்சிட்டான். வேற 2 கோத்திரம் ஏற்றுக்கிடுச்சு, பெனியமனி யூதா கோத்திரமும் 2 பேர் சேர்ந்து அவங்க அங்கீகரித்து ராஜாவா அபிஷேகம். அது கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 12 கோத்திரத்தை 2 கோத்திரம் தான் கேட்டு தாவீதை ராஜாக. இதெல்லாம் கடைசி 12 கோத்திரம் ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவனை இப்போ தான் ராஜ்யபாரத்தில் உட்காந்துருக்கிறாரு. உடனே பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்துட்டான். ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம அப்போ தான் ஒரு காரியத்தை வாங்கியிருப்போம், ஒரு காரியத்தை செஞ்சுருப்போம், உடனே 2 பிரச்சனையை குழப்பத்தை. சாத்தான் எப்போதும் இவன் ஒரு காரியத்தை தொடங்கிட்டான்னா அவன் சம்பூர்ணமாக ஆயிடுவான்டா அப்படின்னு நம்ம தேவ பிள்ளை செய்தியை கேட்குற உங்களுக்கு ஒரு நன்மையை பெற்றால் அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக சுதந்திரிச்சிருவீங்கன்னு அவனுக்கு சாத்தானுக்கு தெரியுது. இவ்வளவு காலம் அடிபட்டு மிதிபட்டு ஓடி நாடு மலை குகையில் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த தாவீது இப்போ தான் 12 கோத்திரம் அங்கீகரித்து ராஜா அபிஷேகம் பண்ணி உட்கார வச்சதில் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தாவீது வந்துட்டானாவே ராஜ்யபாரத்தை உறுதியை பிடிச்சிடுவான், நமக்கு வேலை இல்லை. இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையில் அப்படி தான். இப்போ தான் ஒரு நன்மையை பெற்றுப்போம், ஒரு கார் வாங்கியிருப்போம், வீடு வாங்கியிருப்போம், தொழில் நல்லாயிருக்கும், ஊழியம் நல்லாயிருக்கும், உடனே 2 பிரச்சனையை குழப்பம் வரத்தான் செய்யும். சாத்தானுக்கு தெரியுது இவன் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டான்டா, இவன் எந்திரிக்க மாட்டான். அதை தெரிஞ்சுதான் நம்மளுக்கு யாரும் முன்னேறதுக்கு இடமே விட மாட்டான். கர்த்தர் பார்த்தார் இந்த இடத்துல, உடனே ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கார். ஆண்டவரே, இந்த பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண போகலாமா வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வாசிக்கலாம். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தியரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். ரெப்பாயிம் அங்கிற பள்ளத்தாக்கு வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு அங்கதான் கோதுமை விளையிற இடம். அங்கதான் ஒரு செழிப்பான இடம், எல்லாமே அங்கதான் இருக்கும். ரெப்பாயும் பள்ளத்தாக்குனா ஒரு யுத்தம் நடக்கிற தலம் அதுதான். அங்கதான் ராட்சிதர் இருக்கிறாங்க, அங்கதான் கோதுமை விளையுது. இவ்வளவு பெரிய வெளிவான இடம் தான் ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல தான் இவங்க சூழ்ந்து நிற்காங்க. அந்த யுத்தத்தில் போய் இறங்கி வேதம் சொல்லுகிறது, அப்போ இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்குற இந்த நேரம், ரெப்பாயும் பள்ளத்தாக்கு என்பது அது ஒரு ராட்சிதர் பள்ளத்தாக்கு என்ற அர்த்தம். வாசிக்கலாம், யோசுவா 15:8. அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறி போய். யாரு? ரெப்பாயும் பள்ளத்தாக்கு 100 பேரு, ராட்சிதர் பள்ளத்தாக்கு. ரெப்பாயும் பள்ளத்தாக்கு கோதுமை விளையிற இடம், யுத்தம் நடக்கிற இடம். இந்த இடத்துல தான் எல்லா சூழ்நிலைகள் இருக்குது. கோதுமை விளையிற இடம். ராட்சிதர்னா எப்படி? கிட்டத்தட்ட 11 அடி உயரமா இருப்பான். தாவீது 5 அடி தான் உயரம். அவ்வளோ பெரிய ராட்சிதர்களை சந்திப்பதற்கு பெலிஸ்தர்களை ஆண்டவர்கிட்ட ஆலோசனை. ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் யுத்தம் நடக்குது, ராட்சித பள்ளத்தாக்கில். கர்த்தர் முதல் விசை பெலிஸ்தர் வரும்போது அந்த யுத்தம் எப்படி நடந்தது தொழுது படிவான்.
பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர், போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் மித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். திருப்பு முனையின் தேவன். அங்க சத்துருக்களை முறியடிச்சு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததுனால அங்க ஒரு திருப்பு முனையின் தேவன் பேரையங்க சொல்றாரு. அங்கே பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து முதல் யுத்தத்துல தண்ணீர் உடைஞ்சு ஓடுறது மாதிரி ஓடிட்டாங்க. அவங்கள கூட துரத்தி விட்டுட்டாங்க. இப்பதான் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரேல் 12 கோத்திரமும் இவன் அங்கீகரிச்சு ராஜ்ய பாரத்தில் இப்போதான் தாவீது உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. முதல் பிரச்சனையிலே பெலிஸ்தரை யுத்தத்தில் ஜெயிச்சு பாகால் பிராசீம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சார். திருப்பு முனையின் தேவன் எனக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறாரு, சத்துருக்கள் எல்லாம் முறியடிச்சிட்டாரு, அப்படியெல்லாம் ஒரு பேரை வச்சு தேவனை மகிமைப்படுத்தினார். அதோட முடிச்சா மறுபடியும் யுத்தத்துக்கு வராங்க. அடுத்த 2வது அதே பெலிஸ்தியர்கள். அந்த 2வது யுத்தத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில். இப்போதான் நம்ம ஒரு கால் உண்டு யார் நிற்கிறோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை. அந்த யுத்தத்தில் அவர் எப்படி கடந்து செல்கிறார் என்பதை அடுத்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். 2வது பெலிஸ்தியர்கிட்ட யுத்தம் பண்ணும்போது முசுக்கொட்டை செடிகளுக்கு பின்னாடி நின்று அந்த பெலிஸ்தியர் பாளையத்தெல்லாம் சுற்றி போயிரு, அவங்களுக்கு போய் பின்னாடி நில்லு அப்படிங்கிறார். அந்த முசுக்கொட்டை செடி அப்படின்னா அது 30 அடி உயரமுள்ள ஒரு மரம். அது செடின்னு போட்டிருக்கு. அது முசுக்கொட்டை செடிங்கிறது நல்ல முள்ளுகளாக நிறைஞ்சிருக்குமா. காற்றை அடிக்க அடிக்க அந்த மரத்தில் குத்துமா. அந்த மரத்தில் குத்த குத்த அதுலேருந்து ஒரு வெள்ளை ஒயிட்டில் அந்த பாலெல்லாம் வடியுமா. பியூர் ஒயிட்டாக இருக்குமா. அதுக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இல்லாட்ட கண்ணீரின் மரம் சொல்லுவாங்களாம். முசுக்கொட்டை செடினா கண்ணீர், அழுகையின் மரமா, அழுகையின் பள்ளத்தாக்கு. அது அந்த முசுக்கொட்டை செடி இருக்கிற இடம் எதுனா அழுகையின் பள்ளத்தாக்கு. இனி யார் அந்த மரம் அந்த முட்கள் குத்த குத்த அதுலேருந்து ஒரு ஒயிட் கலர் பியூர் ஒயிட்டில் தண்ணியை போல் அது பாலாக வடியுமா. அது எப்பொழுது அந்த மரம் காற்று அசைய அசைய அந்த முள் போய் மரத்தை குத்த குத்த அந்த தண்ணி வடிஞ்சிக்கிட்டு அந்த நிலையில் தாவீது போய் முசுக்கொட்டை செடி கீழே கிட்ட பார்த்தா 11-12 அடி உயரமாக ராட்சிதனா நிற்கிறாங்க இவங்க பெலிஸ்தியர். 30 அடி உயரமுள்ள ஒரு மரம் அந்த முட்களால் குத்தப்பட்டு கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டு இங்கே தாவீது அந்த முசுக்கொட்டை செடியில் கீழே நின்றுக்கிட்டு இங்கிட்டு பெலிஸ்தியர் ஒரு பக்கம் நிற்காங்க. நடுவில் நின்றுக்கிட்டு என்ன யோசிச்சிருப்பாரு, 17 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பாடு தீரலை. அந்த முசுக்கொட்டை செடி கண்ணீரின் அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுகையின் மரத்து கீழே இருந்துக்கிட்டு அவர் கேட்குறார், ஆண்டவரே 17 வயசுல தொடர்ந்து அந்த பாடுகள் போராட்டங்கள் இனிய வாழ்க்கையில தீரலையே. அதான் ஆண்டவர் சொன்னார், அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை விட்டு இந்த அழுகையின் மரத்தடியை விட்டு வெளியே வா, உள்ள நிற்காத வெளியே வா அப்படிங்கிற. இல்லை ஆண்டவரே, நான் போய் அவங்களோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருவேன். உன்னால் இந்த அழுகையின் சூழ்நிலையில் அந்த கடந்த காலத்தில் சிந்தித்து சிந்தித்து அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நிறைஞ்சு அந்த மரச்செடிகளை கிருந்துக்கிட்டு நீயும் அழுது அந்த துயரங்களை நினச்சிக்கிட்டே நீ
நீ யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது, வெளியே வா. இந்த முசுக்கோட்டை செடியை விட்டுட்டு பெலிஸ்தியரை சுற்றிட்டு அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ பின்னாடி போ அப்படின்னு. அப்போதான் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராக தூதனோடு இறங்கி பெலிஸ்தியருக்கு முன்னாடி வந்து முசுக்கொட்டை செடிகள் மத்தியில் அவர் இறங்கும் போது தான் அங்கே ஒரு சலசலப்பு சத்தம் உண்டாகிறது. வாசிமாத 22 படிமா. பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். அந்த முசுக்கொட்டை செடி இருக்கிற இடம் வந்து ஒரு அழுகையின் மரமும் முள்ள குத்தி குத்தி அந்த மரத்திலிருந்து படிகிற பாலும் கண்ணீர் விட்டது மாதிரி தாவீதும் அந்த ராட்சிதரை பார்த்து முச்செடி கீழே நின்று கடந்த காலத்தை நினைச்சு இவனும் ஒரு துயரத்துக்குள்ள இருக்கு. இந்த சூழ்நிலையில யுத்தத்துக்கு போகாத, நீ வெளியே வாண்டார். அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வாங்குற வந்து பெலிஸ்தியருக்கு முசுக்கோட்டை செடியை விட்டுட்டு பின்னாடி போய் நின்றுட்டு கர்த்தர் சேனையின் தூதனாக இறங்கி அந்த முசுக்கொட்டை செடியிலையம்மா அந்த மரத்தின் நடுவிலே அழுகையின் ஸ்தலத்து மேலே இறங்கி வந்து ஒரு மகிமையின் தூதனாக அவர் இறங்கி வந்ததை, அவர் இராணுவமாக சேனையின் அதிபதியாய் இறங்கி வந்ததை பெலிஸ்தியர் கண்ட உடனே முறிந்து ஓடினார்கள். அதற்கு பிறகு அந்த பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கே வரலை. ஏன்னா தாவீதின் பட்சத்தில் கர்த்தர் சேனையின் அதிபதியாய் நின்று அந்த யுத்தத்தை நடத்தினார். அந்த வசனத்தை தொடர்ந்து 23, 24 படிமா. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். அதற்கு பிறகு அந்த பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமாக இஸ்ரவேல் எழும்பவே முடியலை, அதோட ஓஞ்சி போனாங்க. இந்த செய்தியை கேட்கறது என்னுடைய பிள்ளையே, முதல் அழுகையின் ஸ்தலத்தை விட்டு நீ வெளியே வந்துரு. உனக்கு முன்னாடி இருக்கிற பிஸ்னஸோ ஊழியமோ குடும்ப பிரச்சனையோ எந்த காரியமாக இருந்தாலும் கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ இழந்து போனதையோ இதே நினச்சிக்கிட்டு முசுக்கொட்டை செடின்னு போல தாவீது நிற்கும் போது பெலிஸ்தியருக்கு முன்னாடி நிற்கும் போது நீ எழுந்து அவங்களுக்கு பின்னாடி போய் நில்லுன்றார். இல்லை ஆண்டவரை, யுத்தத்துக்கு என்னை அனுப்புக, நான் ஜெயிச்சேன். இல்லை, நீ இந்த சூழ்நிலை யுத்தத்தை நீ செய்ய முடியாது. இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் கடந்தையே நினச்சிட்டு உங்கள் தீவிரங்களை நினச்சிட்டு இழந்து போனதை கஷ்டப்பட்டதை நஷ்டப்பட்டதை பேசினதையே நினச்சிக்கிட்டு கடந்த காலத்தை நினச்சிட்டு நீங்கள் எந்த ஒரு வெற்றியும் காண முடியாது. அந்த ஸ்தலத்தை விட்டு அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வா, துயரத்தை விட்டு வெளியே வா. இப்போது கர்த்தர் உனக்காக சேனையின் அதிபதியாக இறங்கட்டும், உன் சார்பில் இறங்கட்டும், உனக்காக அவர் யுத்தத்தை நடத்தட்டும், உனக்காக காரியத்தை நடத்தட்டும், உனக்காக எதிர்கால திட்டம் காரியம் எல்லாவற்றையும் கர்த்தரே நடத்தட்டும். அப்பொழுது இதுவரையிலும் கண்ட எகிப்தை நீ காணவே மாட்டேன். பெலிஸ்தியர்கள் அதோட முறிந்து ஓடினார்கள், திரும்ப எழுந்திருக்கவே இல்லை. செய்தியின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வா. உன் வாழ்க்கையில் வருகிற கடந்த காலத்தில் இருக்கிற நினைவுகளை விட்டு வெளியே வந்துருங்க. கடந்த கால சூழ்நிலைகளை சிந்திக்கிறதை விட்டு வெளியே வந்துருங்க. நீங்க வெளியே வாங்க, கர்த்தர் உங்க சார்பில் நிற்கட்டும். அந்த இடத்த விட்டு நீங்க விளையிருங்க. கர்த்தர் சமூகத்தை அங்கே வைங்க, ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. இன்னொரு டிரான்ஸ்லேட்ல கர்த்தர் இடத்துல பாரத்தை எரிந்து விடு அப்படிங்கிறார். எரிஞ்சிரு, உன் பிரச்சனையை அவர்கிட்ட எரிஞ்சிரு, அவர் பார்த்துக்கிடுவார். அவரே உங்கள் இரட்சகராக சேனையின் அதிபதியாக முன்னணியில் நடக்கும்போது ஆண்டவர் முன்னே நின்று யுத்தம் பண்ணினா நம்ம எதிராளி ஒரு நாள் எழுந்திருக்க மாட்டான். அவனுடைய சரித்திரம் முடிஞ்சிடும்.
நம்ம எல்லையிலே வாசம் பண்ண மாட்டோம். இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வாங்க. கடந்த காலத்தை சிந்திக்கிறத விட்டுருங்க. தோல்வியே நினைக்காதீங்க. கடந்த காலத்தில் நடக்காத குறித்தே சிந்திக்காதீங்க. விசுவாசிங்க. மனுஷனால் கூட தேவனால் எல்லாம் கூடும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்காக சேனையின் அதிபதியாக உங்களுக்காக முன்னிலை நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்களும் நானும் வெற்றியை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல பரிசுத்த பிதாவே, இந்த செய்தியின் மூலமாய் முந்தினவை நினைக்க பூர்வமான சிந்திக்காத புதிய காரியத்தை செய்வேன் சொன்னவர், அழுகின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வா. பூர்வ காலத்தை விட்டு ஒரு அபூர்வமான கிரியைகளை கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். பூர்வமான சிந்திக்கிற சிந்தனையை விட்டு கர்த்தருடைய அபூர்வமான கிரியைகளுக்கு இடம் கொடு. இப்படி பாகால் பிராசியம் அப்படின்னா திருப்பு முனையின் தேவன் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். நஷ்டத்தை லாபமாக்கி தருவார். இழந்ததை ரெட்டிப்பாய் தருவார். பழையதை மறந்துரு, எல்லாம் புதியவதாய் கர்த்தர் மாற்றி தருவார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் மகத்துவமுள்ள நாமத்தின் மகிமைக்காகவே அழுகின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வந்து பார். கர்த்தர் உனக்காக முன்னணியில் நடந்து யுத்தத்தை நடத்தி ஜெயத்தை தந்து ஒரு வெற்றியான ஊழியத்தை, வெற்றியான திருமண காரியத்தை, வெற்றியான ஸ்தோத்திரம் பிஸ்னஸை காரியங்களை கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்தனை பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்து வருகை நிலையத்திலிருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர், தேவ முகத்தை பிரசன்னமாக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா.